Hi everyone, welcome to Put Perspective. இப்போ ரீசெண்டாக என்ன வீடியோ பண்ணலான்னு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்கோடைய நேம் நடுவில் அடிபட்டது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேஸ்புக் பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்போ மனதில் எழுந்த ஒரு கேள்வி தான், ஃபேஸ்புக்கெல்லாம் இன்னும் யாருன்னா யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகும்போது பார்த்தா நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட எவல்யூஷன், ஒரு காலத்தில் ராஜா மாதிரி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான்ற மாதிரி ஃபேஸ்புக் இருக்கிறதும், அண்ட் இப்போ புதுசாக வந்த நிறைய சோஷியல் மீடியாஸும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்றது தான். இது முடிஞ்ச அளவு ஒரே பாட்டில் முடிக்க பார்க்கணும், இல்லைன்னா ரெண்டாவது பாட்டு போனாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. 2 பாட்டு அவசியம் இல்லை, பார்க்கலாம். ஸோ எஸ், ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா ஆஸ் ஆஃப் 2024 ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் இன்ஸ்டாகிராம். ட்ரூ. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூசர்ஸை வந்துட்டு நான் 2 விதமாக பிரிப்பேன் ப்ரோ. லைட் மோட்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க, டார்க் மோட்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. ஆஸ் இன் டிஸ்ப்ளே தீம் எப்படி இன்ஸ்டாகிராம் லைட் மோட்ல முதல்ல யூஸ் பண்றாங்க? நான் ஆக்சுவலா என்ன நினைச்சேன், நீ லைட் யூசர்ஸ் ஹெவி யூசர்ஸ் சொல்ல வரையும் நான் நினைச்சேன். அது அப்புறமா பேசுவோம், அது டெக்னிக்கலா அப்புறம் பேசுவோம். ஓகே. லைட் தீம்ல யாருன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ ஹவ் யூ பீப்புள் லிவ் வித் ஆல் தி ஒயிட் லைட் projecting at your face. I mean, to be honest, இப்போ நீ வந்து டே டைம்ல வந்து லைட் ஆக்சுவலா யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ப்ராப்ளமே என்னன்னா, நம்ம வந்து லைக் டூ ஒரு மாதிரி அப்படியே டார்க் மோட் பார்த்து ஒயிட் ஜஸ்ட் லுக்ஸ் வியர்ட். ஸோ எனக்கு வந்து பேசிக்கலி பார்த்தோன்னா அந்த டார்க் மோடுன்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்துட்டு அது வந்து ஒரு மேஜர் ஷிஃப்டா தெரியல. அது ஒரு பேரடைம் ஷிஃப்டிங்கா அவங்க பெருசா, ஏன்னா டார்க் மோட் வந்த போது எல்லாருமே ஒரு பெரிய சேஞ்சா பார்த்தாங்க. அது பேசிக்கலி இந்த தீம்லடா, ஒரு ஃபோன் தீம்லேயே வந்து டார்க் மோடுன்றது இன்ட்ரடியூஸ் ஆன போது இட் வாஸ் அ ஹியூஜ் திங். ரொம்பவே ஐக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, கான்ட்ராஸ்டிங்கா நல்லா இருக்குன்ட்டு. பட் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் இருக்கணும், இது ஒரு தேவை அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரு பெரிய பேரடைம் ஷிஃப்டிங் திங்கா எனக்கு வந்து அது தெரியல. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல லைட் மோட்ல யூஸ் பண்றதுல பிரச்சனை என்னன்னா, நிறைய ஒயிட், அது ஃபுல்லாவே ஒயிட் தான். மூஞ்சில பளிர்னு அடிக்குது. இப்போ ஒயிட்டா தான் இருக்குதா? ஏன்னா நான் ரொம்ப வருஷமா டார்க் மோட்ல தான் யூஸ் பண்ணுவேன். இல்ல, மோட் வந்து டிஃபால்ட் சிஸ்டம் தீம், சிஸ்டம் டிஃபால்ட் ரைட்டா? சிஸ்டம் டிஃபால்ட்டே ஒயிட்ல பூமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அதுல வந்து இன்ஸ்டாகிராம் இப்போ ஒயிட்னா ஃபுல் ஒயிட் தான் இருக்கு, அந்த கலர் போட்டு ஒயிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப பெருசா அதிகமானது ஒரு முக்கியமான காரணம் நான் ரீல்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா. டிக்டாக் வந்து தி மேஜர்ட் இன் தி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். அது 15 செகண்ட்ஸ்ல வந்து எப்படி ஒருத்தரோட அட்டென்ஷனை கேப்சர் பண்றது அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் அவங்க பிடிச்சாங்க. அது அப்படியே அப்புறம் என்னாச்சு, அது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் அதை காப்பி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஐ வுட் நாட் கோ ஆன் an edge for to say this. One of the greatest invention of 20th century, 21st century, I can strongly say it is the invention of reels, the short form video. சத்தியமா நான் தாராளமா 100% கேரண்டிடா சொல்லுவேன், ஷார்ட் ஃபார்ம் வீடியோ கண்டென்ட் இஸ் a major influence in everyone's life. எங்க அப்பா தான் ஷார்ட்ஸ் பாக்குறாரு bro. டேய், இது என்ன தெரியுமா ஜோக்கு? நம்ம ரீல்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்ல, ரீல்ஸ் பார்க்குறவங்க ஒருத்தவங்க ஷார்ட்ஸ்லாம் இப்போ நான்லாம் நிறைய ஷார்ட்ஸும் பார்ப்பேன் நான். பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஃபேஸ்புக்கில் யார் பார்க்குறாங்க, எனக்கு கடவுளுக்கு தான் வெளிச்சோம். ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி அந்த செக்மெண்ட்டை கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் தான் வந்து இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர்லி குரூப்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உட்காந்து சாமி போட்டோ அனுப்பிக்கிட்டு. அந்த ஃபேஸ்புக் குரூப்ஸ் ஆர் சோ அனாயிங். ஐயோ, நாம வந்து 2012ல ஷேர் பண்ண மீம் வந்து அவங்க இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, தோண்டி புதஞ்சதெல்லாம் தோண்டி எடுத்துட்டு ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இதுக்காகவே நான் ஃபேஸ்புக் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன், இன்ஸ்டால் பண்ணி. எனக்கு என்னவோ ஃபேஸ்புக்கோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை கம்பேரிங் டு இன்ஸ்டாகிராம். அண்ட் இந்த இன்ஸ்டாகிராம்ல நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம். இது வரைக்கும் இட் ஹஸ் நெவர் லெட் மீ டவுன், இன்ஸ்டாகிராம் அல்காரிதம். ஆனா இட் ஆல்சோ ஸ்பாயில்ஸ் வெரி ஈஸிலி. எவனா ஒருத்தர் எதனா ஒரு பொண்ணு ஆடுற மாதிரி வீடியோ அமைச்சிட்டு அதை நான் பார்த்துட்டேன்னா முடிஞ்சு அதோட. பட் as long as I keep my focus on one simple content, unlimited content தள்ள வந்துட்டே இருக்கு. இதுக்கு மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த இன்ஸ்டாகிராம் எவ்வளவு ஸ்க்ரோல் பண்ணா போயிட்டே இருக்கு. ஆமா, அது எண்டே இல்ல. எவ்வளவோ ட்ரை பண்ண போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு என்னவோ அது ஒரு 2 லட்சம் மிஸ்டர் ஹூஸ் த பாஸ்ன்னு தெரியல அது தெளிவா. பட் இது மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஸ்வைப், அவன் ஒரு கடத்துல மிஷின் வச்சு ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாண்டா, போய்கிட்டே இருக்கு எண்ட்லெஸ்ஸா.
1 ஹவருக்கு கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து இஸ் பீங் அப்லோடட். ஆமா, இந்த மாதிரிலாம் ஸ்டாட்ஸ் சொல்லுவாங்களே, நம்ம நீங்க ஒரு மினிட் ஆக மல்டிபிள் மினிட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி யூடியூப் வீடியோ வந்து கான்டென்ட் வந்து ஷூட் ஆகுது. நீங்க வந்து ஒரு செகண்ட் வந்து நீங்க ரீல்ஸ் பார்க்க இவ்வளவு அதிகமா ரீல்ஸ் ஜெனரேட் இருக்கு. So it's like a never ending content creation. அதுவும் இல்லாம 15 seconds வீடியோ, மேபி 40 seconds வீடியோ கிரியேட் பண்றதுக்கு என்ன கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க நீ? பெருசா எதுவும் தேவைப்படாது. இப்போ I'm not saying they are not doing hard work or whatever it is. அது வேற கண்டென்ட், அது வேற வீடியோ. பட் ஆனா யூடியூபோட கம்பேர் பண்ணி நீ வந்து ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட், இப்ப நாம பண்றதே வந்து கொஞ்சம் ஆக்சுவலா ஈஸியான விஷயம் தான். நம்ம வந்து உட்காந்து அதாவது இது வந்து ஒரு திறமையான வெளிக்காட்டிட்டு எடிட்டிங் ஸ்கில் இல்லன்றத வந்து வெளிக்காட்டாம அப்படியே பர்టిక్యులர் எடிட்டிங் இல்லையா, ஆத்தென்டிசிட்டி, அதாவது இந்த யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது தான் நம்ம பேசிக். அதான் இப்போ இந்த மினிமலிஸ்டிக் கேஜெட்ஸ் எல்லாம் பார்த்தனா ஃபீச்சரிஸ்டிக் கேஜெட்ஸை விட விலை அதிகமா இருக்கும். they are paying you more for not giving you the features. so getting back to topic of Instagram, அந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் அந்த ரீல்ஸ் நான் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் என் தூக்கம் வருதுன்னா மூஞ்சி கழின்னு வந்து ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு காலத்துலலாம் நான் வந்து அடிக்டிவா இருந்திருக்கிறேன். அண்ட் நான் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஆடுற வீடியோ, இந்த சோறு தின்ற வீடியோ அதெல்லாம் எனக்கு வராது. மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு இன்ஃபர்மேட்டிவான ரீல்ஸ் தான் அதிகமாக வரும். வெரி லீஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து கம்மியாக வந்துட்டு மீம்ஸ் வரும். மீம்ஸ் வந்துட்டு கம்மி, பட் நிறைய வந்துட்டு எனக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவ், இந்த ஜாக்டி ஃபிலிம்ஸு, நிறைய இந்த ஸ்டோயிசிசம் பற்றின வீடியோ, ஜிம் வீடியோ, இந்த மாதிரிலாம் நிறைய வரும். அதாவது ரீல்ஸ் பார்க்காதுன்றதே ரீல்ஸாக போட்டு சொல்லுவாங்க. எனக்கு அதில் இருக்க கான்செப்ட் இப்போ வரைக்கும் புரியல. ஒருத்தர் ரீல்ஸ் பார்க்குறான், அவனுக்கு ஒரு ரீல்ஸை போட்டுட்டு இந்த ரீல்ஸை நீ பார்க்காத அப்படின்ற, அப்போ அதோடைய எந்த மார்க்கெட் பேஸை அவன் கேப்சர் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ரீல் வரும். ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது திடீர்னு வந்து பேர் வீடியோவே ஸ்க்ரோல் ஆகிற மாதிரியே வரும். how long will you scroll? Is this the guy who said he is going to actually stop watching reels and go to அந்த இன்டராக்டிவ் வீடியோஸ்? ஏன்னா இன்ஸ்டாகிராம் கீப்ஸ் ஆன் எவால்விங் ப்ரோ. அந்த ஒரு ஸ்டாக்னட்டா நிக்கிறதே கிடையாது, எவால்வ் ஆகிட்டே இருக்கு நிறைய. ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறான்னா ஃபெமிலியாரிட்டியை வந்துட்டு தூக்கி விட்டு புதுசா எதாவது இன்ட்ரடியூஸ் பண்றான். அது கைண்ட் ஆஃப் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு சாட் பட்டன் இங்க தான் இருக்குன்னா அவன் எந்த அளவுக்கு அந்த ஆப் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்குன்னா தானே கை போயிடுது, அதை தூக்கி இங்க மாத்துறான், திருப்பி அங்க மாத்துறான். இல்ல அது வந்து ஏபி டெஸ்டிங். அது வந்து ஸ்பெசிஃபிக்கா யூசர்ஸ் அங்க சூஸ் பண்ணி அவங்க மாத்திட்டே பார்ப்பாங்க. இந்த பருத்தி மூட்டை கதை எதுக்கு பண்ணணும்? இதுக்கு முதல்ல பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமேன்ற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் அழகாது, பட் இப்போ அதெல்லாம் வந்து அதிகமாக வரதில்லை. அண்ட் டு பி வெரி ஃப்ராங்க், நான் இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட நடுவில் வருவேன். யாருன்னா எதனா பாவப்பட்ட ஜீவன்கள் எனக்கு எதனா ரீல்ஸ் அனுப்பும், மெசேஜ் எதனா பார்த்துட்டு திருப்பி சொல்லிடுவேன், நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது இல்லை, விட்டுருங்க ஐயா அப்படின்றவேன். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா இட்ஸ் வெரி டைம் கன்சூமிங் அந்த ரீல்ஸ் பார்த்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் when it comes to சாப்ரீஸ். இந்த வடக்குல சாப்ரின்னு சொல்லுவாங்க. சாப்ரி சப்ரின்னு சொன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஏதாவது வேற மாதிரி இருக்கு. சப்ரி தான் அது பேரு. ஆமா, ஹிந்தில சப்ரி, தமிழ்ல சப்ரி, ஹிந்தி சப்ரி. இல்ல ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இவர் வந்து அல்காரிதம் வந்து இவ்வளவு நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. எனக்கு வந்து வைட் வெரைட்டி ஆஃப் கான்டென்ட். ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறது வந்து ராக்கெட்ல எப்படி வந்து என்ன வந்து ஸ்பெசிஃபிக்கா என்ன ஃபியூல் யூஸ் பண்றாங்கிறதுக்கு எனக்கு கான்டென்ட் வரும். ஆனா மேட்ரே என்னன்னா வந்து அவங்க வந்து உங்களை வந்து ஒரு இந்த மினிட் வந்து அழ வைக்கிறாங்கன்னா அடுத்த மினிட் சிரிக்க வைப்பாங்க. இந்த மினிட் சிரிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்த மினிட் வந்து உங்களுக்கு கோவப்பட வைப்பாங்க. ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ். அது இவ்வளோ வந்து ஒரு கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து இவ்வளோ இந்த ஒரு லாஸ்ட் 100 years 1000 yearsல வந்து நடந்ததே கிடையாது. லாஸ்ட் ஒரு 10 yearsல வந்து பீப்புள் ஹவ் எவால்வ்ட் சோ மச் த்ரூ சோஷியல் மீடியா. இப்போ நம்ம வந்து ஒரு செகண்டை வந்து அப்படியே என்னமோ அப்படியே ஒரு செகண்ட் கூஸ் பம்ப்ஸ் வருது, இன்னொரு செகண்ட் அப்படியே கோவம் வருது. சோஷியல் மீடியாவே கூட நீ ரெண்டு வகையா பார்க்கலாம். இப்போ நீ யூடியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பார்க்கணுன்றத நான் முடிவு பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஆனா வந்துட்டு இந்த ரீல்ஸோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. அது என்ன காட்டுதோ அதை நான் பார்த்து எக்ஸைட் ஆகும். No, but people wonder why they are bored out of their mind if they are not using phone. Obviously. இவ்ளோ வந்து உன்னை வந்து தூக்கி பீக்ல போட்டுட்டு டவுன்ல போட்டு அப்படி இப்படின்னு உங்களை சுத்தி அடிச்சு துவைச்சு அடிச்சா அது ஒரு கட்டத்துல அத்திபேல் செத்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸ்னாப் சாட்டும் வந்து பார்த்தோன்னா வந்து
கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு அதை பத்தி பண்ணிருக்கேன். ஸ்னாப்சாட்ல இந்த ஹார்ட் போட்ட செல்ஃபி எடுக்கிறது இல்லங்க, நான் நக்கிற வீடியோ எடுக்கிறது. எனக்கு என்ன தெரியுமாங்க ஆச்சு, இவங்க என்னமோ ஸ்னாப்சாட்னு சொல்றாங்களே, நான் உள்ள போனேன். ஃபோட்டோ அனுப்புறது ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் திங் ரைட். நம்ம டெய்லி பேசிஸ்ல சம்திங் வி ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆர் இல்லைன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பணுங்கிற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. பட் ஆனால் அவங்க என்ன அனுப்புறாங்க, கருப்பு இமேஜுங்க, ஃபுல்லாக கேமராவை மறைச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புறாங்க. ஆக்சுவலா யூஎஸ்ல இதே மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சு. அதுல வந்து நீ ஃபில்டர்லாம் போட முடியாது, இதே மாதிரி நீ வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ற மாதிரி. பட் அது எப்படி பண்ணணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஃபோட்டோவை இன்ஸ்டன்டா கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப் இருந்தது. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல அந்த அப்டேட் விட்டுருக்கான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே நேரத்தில் நீ கிளிக் பண்ற மாதிரி. ஸோ கமிங் பேக் டு ஸ்னாப்சாட், அது வந்து கொஞ்சம் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த நீ ஸ்னாப்சாட்டில் காட்டணுன்றது போயிட்டு ஸ்னாப்சாட்டில் காட்டுறதுக்காக வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணுன்ற அளவுக்கு அது போயிடுச்சு. நடக்கலைன்னா பிளாக் ஸ்க்ரீனு, நீ சொன்ன மாதிரி பிளாக் ஸ்க்ரீனு, இல்லை இந்த கையை மேலே ஃபோனை வச்சுட்டு அப்படியே கருப்பு ஸ்க்ரீன் காட்டி எடுக்கிறது, இல்லை டைம் போடுறது. மொத்த டைம் பார்க்கறதுக்கு நான் எதுக்குடா ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணணும்? அது விடுங்க, பேசிக் ஹியூமன் காமன் சென்ஸே அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஒய் வுட் சம்மன் ஷோ டைம் இன் ஸ்னாப்சாட்? எப்பயோ பார்க்கும்போது எதுக்கு டைம் போடணும் எனக்கு புரியல. ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுக்கு டைம் போடுறாங்க ரைட்டு. வெறும் பிளாக் ஸ்க்ரீன்ல டைம் போட்டு அனுப்பானுடா. அதுவும் 11/11. அந்த 11/11க்கு வந்து ரேஜ் ஒரே ஒரு வன்மமா போகுது ரொம்ப. இதை தாண்டி வந்து இந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றதுக்கு அப்படியே மூக்கால அழுகுறது. அதெல்லாம் அள வச்சிருக்கேன் தெரியுமா, ஸ்ட்ரீக் எல்லாம் உடைச்சு. அதாவது என் கூட இருக்கிற ஸ்ட்ரீக் இல்லை, இன்னொருத்தன் கூட இருக்கிற ஸ்ட்ரீக்கை உடைச்சு அவனை அழ வைக்கிறது, இந்த இன்ஸ்டாகிராம் சேட்டை டெலிட் பண்ணி அழ வைக்கிறது, இதெல்லாம் பர்சனலி கொஞ்சம் சுகமா இருக்கும் எனக்கு அதெல்லாம் பார்க்குறேன். ஸோ இதுக்காக வந்துட்டு நான் காலேஜ் டேஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஹியூஜ் ஃபைட் ஃப்ரெண்ட் குரூப்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, கல்யாணத்துக்கு போஸ்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபோட்டோவில் எல்லாருக்கும் ஒழுங்காக தெரியணுன்றதுக்காக. ஆனால் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அப்போ அவன் எவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பான். இந்த மாதிரி அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. I'll tell you one incident that happened in my college. என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பம்ப் பண்ணிட்டோம் காலேஜ். ஓகே, ஒரு 7 hours. What could you have done in that 7 hours? சொல்லு. Oh sorry, not 7 hours, 6 hours னு வெச்சுக்கோ. 6 hours 10 people. என்னலாம் பண்ணலாம்? I don't know. நீ எப்பவுமே வந்து ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டே வேர் யூ கேன் பே லைக் 5K or something அங்க வெயிட் பண்ணிட்டு நம்ம கேம்ஸ்லாம் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 5000 இல்ல, ஒரு சல்லி பைசா இல்ல என்ன பண்ணலாம்? ஓ ஓகே, திங்க் வெரி சிம்பிள். என்னெல்லாம் பண்ணலாம்? வண்டலூர் ஜூக்கு போகலாம். ஓகே, இல்லைன்னா வந்து நானே யூஸ்வலா வந்து லிட்டரலா சாப்பிட போகலாம். இல்லை அண்ணா நகர் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே சும்மா நடக்கலாம். நடந்துட்டு என்ன பண்ணுவீங்க? பேசிட்டே நடக்கலாம். இல்லைன்னா காலேஜ்ல தான் இருக்க போறேன். இல்லைன்னா பார்க் மாதிரி கூட ஏதாவது பார்க் மாதிரினா காலேஜ்லேயே வந்து யூஸ்வலா மரம் செடி கொடிலாம் இருக்கும்ல, ஒரு கல்லுக்கு பக்கத்துல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு குரூப் போட்டு பேச வேண்டியதான். இப்படி எப்படி யோசிக்கிறேன். ஆனா அந்த 6 மணி நேரம் என்ன தெரியுமா பண்ணோம்? மொத்த 10 பேரும் செட்டா போட்டோ மட்டும் எடுத்தாங்க. 6 மணி நேரத்துக்கு 6 மணி நேரத்துக்கு போட்டோ எடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒருத்தர் போன்லயே 550 போட்டோகிராஃப்ஸ் எடுத்தாங்க. இது எப்படி தெரியுமா? ஆனா அந்த செட் how do you hang out with these people bro? இந்த செட் போடுவாங்க பாத்தியா, 1 2 2 3 3 4 1 2 3 3 4 5 permutation and combination. பர்முடேஷன் போட்டு செட்டா போட்டு அப்புறம் குரூப் போட்டோ ஒரு 10. இதுல ஆக்டிங் வேற, இப்படி பண்ற மாதிரி ஒரு போட்டோ, அப்படி பண்ற மாதிரி ஒரு போட்டோ. அப்புறம் மைண்ட் செட் ஆயிடுச்சு எனக்கு. ஆனா எடுத்த இல்ல 6 மணி நேரம் இருக்கல. இல்ல அது நியூடா, அது வேற நியூ. நான் எடுக்கலடா. நான் ஒரு 3 பேர் வந்து போட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்காது பேசிக்கலி. ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி மெமரியா வச்சுக்கலாம். ஒரு மெமரி ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ணி நான் அதை ஃபியூச்சர்ல செரிஷ் பண்ணணும்ன்றதோட ஐடியா வந்துட்டு எனக்கு பேசிக்கலி புரியல. மேபி நிறைய பேர் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு மெமரியை மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுக்கிறதுன்றதுல பேசிக்காக எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த கல்யாண ஃபோட்டோலாம் பார்க்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்படி போஸ்ட் கொடுக்குறது அப்படி போஸ்ட் கொடுக்குறது எல்லாம் யூ வெரி வெல் நோ உனக்கு அந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாவே இல்லைன்ட்டு கேமராமேன் சொன்னா நீ ஃபோட்டோ எடுத்துட்டு how will that bring any kind of I don't know cherishment? It's not just like that. See, okay, இப்போ வந்து in general வந்து people are awkward, right? arranged marriages நடக்கும்போது வந்து பாதி பேருக்கு வந்து அப்பதான் வந்து ரெண்டாவது வாட்டியே பார்க்கறானா இருக்கும் அந்த பொண்ணை. அது வேற விஷயம், அது விட்டுருங்க. அது இன்னொரு டாபிக். தூவறதுக்கு அது ஸ்பார்க் தூவறதுக்குன்னு சொல்லலாம். வேணே வந்து அந்த வேலையாண்டா கேமராமேன் பார்க்கறான். வேணே வந்து அன்கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன்ல வந்து ஒரு கப்பலை புஷ் பண்ணும்போது it becomes a memory. It's not the job of cameraman. No it becomes a memory. Oh, so நீ அப்படி வரியா? சரி
மேபி தட் அது பாசிபிளா இருக்கலாம். பட் இந்த ஸ்னாப்சாட்ல இது ரொம்ப அதிகம். See what I'm trying to see is eat the fish spit the bones. நான் நீ போன் எல்லாம் வந்து சோக் ஆனு நீ சொல்ற, நான் இது இப்படி அத பார்க்கலாமே நான் சொல்றேன். கரெக்ட் தான். பட் இது வந்து ஸ்னாப்சாட்ல வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிருச்சு. அந்த ஆர்ட் ஃபேக்கா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணி ஃபேக் இது பண்ணி வீடியோ போடுறது, ஸ்னாப் போடுறது, இது வந்து ரொம்பவே அதிகமாச்சு. ஸோ ஸ்னாப்சாட் வந்து ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப கிரிஞ்சா மாறிடுச்சு. இந்த வார்த்தை தான் எனக்கு வேற எதுவும் வேற எப்படி டிஸ்கிரைப் பண்ண. ஸ்னாப்சாட் honestly வெறும் இந்த அண்ட் இந்த ஸ்னாப்சாட்டோட CEO half naked photos அனுப்புறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. that was golden period ரா. அது எவ்வளவு பரவாயில்ல. அதாவது அதுக்கு ஒரு பர்பஸாக இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு பிரைவசி இருக்கு. நம்ம போட்டோ அனுப்பிச்சா ஒரு தடவை மட்டும் பார்க்க முடியும். இப்பதான் ஒன் டைம் எங்க வேணாலும் அனுப்பலாமே. அதுதான் இல்லடா அப்போ இருந்தது. அதான் கோல்டன் டேஸ் ஆஃப் ஸ்னாப்சாட்னு சொல்லலாம். கரெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு when people started using it for everything it makes no sense. But I like some features in Snapchat. Disappearing message இப்ப எல்லாத்துலயும் இருக்கு. பட் நம்ம சாட் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த தலை வந்து எட்டி பாக்குறது, அண்ட் டைப் பண்றாங்கன்னா திங்கிங் நாய்ஸ் மாதிரி வருது, இதெல்லாம் வந்துட்டு எல்லா ஆப்லயும் கொண்டு வரலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு டாட் 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 போதுங்க. டாட் 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 டைப்பிங்டா ஆன்லைன்னு காட்டும். பட் உன் சாட்டை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களான்னு காட்டாதுல்ல. அதெல்லாம் எதுக்குடா? இல்ல அவங்க சாட்ல உட்கார்ந்து இருக்காங்க, உங்களுக்காக மேக் சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அது இருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்றேன், நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். இல்ல எனக்கு அது பண்ணுவேன். ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்றேன். ஓகே, நல்ல ஃபீச்சர் கொண்டு வரலாம் நிறைய ஆப்ல. அதான் ஆப்ஷன் இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நான் பண்றேன்னா வெறும் என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஆன் பண்ணுவேன். இந்த மாதிரி இடங்கள்லாம் யூஸ் ஆகுது ரொம்ப. ஸோ எனிஹவ், ஸோ டக்குன்னு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டேன். இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தான்னு சொன்னேன். நான் ரிவீல் பண்ணேன். சாப்ஸ். ஐயோ சரி, ஓகே. எனிஹவ் ஸ்னாப்சாட்ல வந்துட்டு எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு நல்லா இருந்தது. பட் அட் த சேம் டைம் இந்த விஷயம் பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ட்விட்டர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆப். அண்ட் ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்து கவர்மெண்ட்ல இருந்தே வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது ட்விட்டர் தான். இதுதான் அந்த மேட்டர் இல்லையா? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா the amount of users in Twitter is significantly less in terms of like multiple of hundreds. It is less than Instagram or whatever. But ana வந்து the quality of people or the influence of people who are in Twitter is very different. Correct. ஸோ இப்போ வந்து இப்போ நரேந்திர மோடி ஏதாவது சொல்றாருன்னா ஒரு போய் இன்ஸ்டாகிராம்ல சொல்ல மாட்டாரு. பட் ஆனால் வந்து ட்விட்டர்ல வந்து கோலி அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ட்வீட் போடுவாரு. எக்ஸ் ப்ரோ. ஓகே, ஆமா, அது சொல்லியே ஆகணும்ல. அவர் ஆசைக்கு நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். புள்ளைக்கு பேர் வச்ச மாதிரியே ஆப்பும் பேர் வச்சிருக்காரு. எக்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் வே ஆஃப் காலிங் அன் ஆப். எக்ஸ் வெரி ஈஸிலி மிஸ். ஆனா அவங்க வந்து எனக்கு என்ன ஒரு இனிஷியேட்டிவ்னா, நீ வந்து ஒரு ஆப்புக்கு வந்து டிராஃபிக் நீ வந்து as a user கொண்டு வரணும்னா they are willing to reward you. ஆனா வந்து ட்ரூ. இது வந்து பழைய ட்விட்டர்ல இல்ல. ஆமா, இப்போ வந்துட்டு இருக்காது. ஆமா. அண்ட் அட் தி சேம் டைம் பிரீமியம் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் பிரைஸா இருக்குடா ட்விட்டர் பிரீமியம். அதாவது ஃபர்ஸ்ட் 990 பே பண்ணனா ஆட் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கம்மியாகும், ரொம்ப கம்மியாகாது. அதுக்கப்புறம் பாதி ஆகும், அதுக்கப்புறம் ஃபுல்லா எடுக்கணும். இது கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாமா கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. ஈலான் மாமா கிட்ட இருந்து. ஈலான் அங்கிள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் கம்மி. அவரு பார்க்குறேன். ஸோ ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குடா. நான் பேசிக்லி வந்துட்டு ஐம் வில்லிங் டு பே தட் மணி. ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டாக இருக்கிற வரைக்கும் அந்த ஆட் ஃப்ரீ கண்டென்ட் என்ஜாய் பண்ணுறதுன்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் ஆஸ் யூ கைஸ் நோ, ஆண்ட்ராய்டு யூசர். ஸோ எல்லாத்துக்கும் வந்து மோட் ஏபிகே ஏற்றிட்டு ஆப் ஏற்றிட்டு போயிடலாம் சிம்பிளாக. பட் ட்விட்டர் அப்படி வந்து பண்ண முடியல. ட்ரை பண்ணிட்டு பண்ண முடியல. பட் ட்விட்டர் இஸ் அ வெரி decent way of getting to know what is happening around. And in the same time, if let's say you want to become a part of a community where Twitter வந்து has both hatred and good thing, like in the current period of Facebook னு சொல்லலாமா? ஒரு இடத்துல Facebookலயே வந்துட்டு இந்த அபிஷியல் பொலிட்டிஷியன்ஸ் இந்த கவர்மெண்ட் பார்ட்டில Facebookலயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ அதே மாதிரி வந்து if you want to like get into arguments with people, all these things will actually happen in Twitter. நான் ஒரு நாளும் டெக் கம்யூனிட்டில வந்து எவனோ ஒருத்தர் அடிச்சுப்பான், ஜாவாஸ்கிரிப்ட்ல இது பண்ண முடியுமா அது பண்ண முடியாதா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறதுக்கு இது ரொம்ப நர்டியா ரொம்ப இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனா அவங்க அடிச்சுக்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளோ பாக்குறதுக்கு ஜோக்கா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆர்குமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு லேர்ன் திங்ஸ். ஏன்னா அந்த அசிங்கப்பட்டு ஒன்று கற்றுக்கும் போதோ இல்லை ஒருத்தர் அசிங்கப்படுத்தி ஒரு விஷயம் கற்றுக்கும் போதோ அதில் இருக்க சுகமும் அதில் கிடைக்கக்கூடிய அந்த இன்டென்சிவ் ப்ளஷரில் அந்த நாலேஜ் ஸ்டோர் ஆகும் பார்த்தியா, அதை வந்து அழிக்கவே முடியாது. இது ஐ எம் நாட் அசோசியேட்டட் இல்லை, எனிஹவ் அது வந்துட்டு இருக்கும். ஸோ ட்விட்டர் வந்துட்டு ஒன் ஆஃப் த அஃபிஷியல் ஸ்பேஸ். எனக்கு நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை எர்லியர் பீரியடில். பட் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து
வேர்ல்டு நியூஸ்ல இருந்து லோக்கல் நியூஸ் வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இப்ப ட்விட்டர் மேல வந்து ட்விட்டர் வந்து நிறைய பேர் பல படங்கள்லாம் பார்க்கறது யூஸ் பண்றாங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, எனக்கு வந்ததும் இல்லை. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் இட்ஸ் அ நைஃப். நீ யாரு யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. லைக் யூ சே இட்ஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். நீ என்ன பார்க்கணும் நீங்களே போய் பாரு, அவ்வளவுதான். அதனால எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை, நான் தேடினதும் இல்லை. தேடி பார்த்துட்டு கிடைச்சா அவர் வந்து தெளிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். So Twitter was one of the nice platform. But what do you think about this share chat emoji? ஐயோ, இவன் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க சொல்றான் நம்ம டேங்கோ வந்துட்டே அது வேற சோஷியல் மீடியால அது வந்து பலான மீடியா இது. ஆமா, இது மாதிரி தாங்க. I don't even know that. அந்த டேங்கோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாரு. Hopeless people with money who are ready to pay for men who act as women. Tango. You mean Bumble? Dating app la. I know bro, but I know description is same. both தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா Bumble வந்துட்டு ஆமாடா, almost Tinder and Bumble. Tinderலாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு 35 வயசு ஆளுங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி கால் தேடுற ஆப்பா மாதிரி போச்சு. Bumble became this new age dating app மாதிரிச்சு. Yeah, that is true, but it pretty much the description you gave was hard. ஆனா I made an experiment, right? I made this experiment. I got one simple இது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஒரு பிக்சர், ஒரு ஜென்ரேட்டட் ஒரு ரேண்டமா இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் வந்துட்டு எடுத்துட்டு அந்த பிக்சரை வச்சு ஒரு ஃபீமேல் ப்ரொஃபைல் கிரியேட் தான் பண்ணேன். ஓகே, டிங்கு அடிக்க ஆரம்பிது. ஐ எம் நாட் எக்ஸாகரேட்டிங் திஸ், நாட் ஈவன் சிங்கிள் %. கிரியேட்னு கொடுத்தேன். அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையே, எல்லாம் நீங்க டீட்டெயிலாக போடுவோம். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனது தான் முடிஞ்சது. அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குடா, லைக் வியூடு. நான் இப்போ எவ்வளோ ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஒரு ஆம்பளையா இருந்தா. நான் ஒரு ஆம்பளை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு வாரம் காத்திருக்கணும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்னா. ஒன்று நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆளுங்க அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. எம் எல்லாத்தையும் லெஃப்ட் தள்ளி விட்டு எஃப் எல்லாத்தையும் ரைட் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது கிடைச்சா போதுங்க அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் வந்துட்டாங்க. they have their priorities straight. இதுல வந்து ரெவல்யூஷனரியா வந்ததுதான் இந்த ஹேப்பன்ற ஒரு டேட்டிங் ஆப். க்ளோஸரா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த இனிஷியேட்டிவ் நல்லா இருந்தது. பட் அது எந்த அளவுக்கு பிரைவசி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குன்னு தெரியல. நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க, அந்த மாதிரி டேட்டிங் ஆப்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. பண்ணிருக்கேன். டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஹேப்பன் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ இந்த மோஜி, இந்த ஷேர்லாம் வந்து ஒரு சோஷியல் மீடியான்ற கணக்குலேயே வந்து கொண்டு வர முடியாது. யூஸ் பண்ணது. ஸோ ஐ honestly have no opinion on that. ஆமா, அடுத்து வந்து இப்போ செத்து போன பணத்தை தூக்குற மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக். See, I wouldn't say that because they still have their Facebook marketplace going where people like நான் ஒரு நாள் பார்த்தேன், எவனோ ஒருத்தன் ஜெட்டை விற்க ட்ரை பண்றான் Facebook marketplace. It's a meme I guess, but Facebook marketplace is still going on. AdSense ல இருந்து எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. And like I said, boomers are now completely using Facebook. ஆனா கைவிட்டான் மார்க் மாமா, கைவிட்டான். எந்த மேஜர் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி தெரியல. யூஐயும் வந்துட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ்புக் லோகோ மட்டும் மாத்தினதான் கணக்கு, மற்றபடி எதுவும் பெருசா சேஞ்ச் ஆன மாதிரி. அதுவும் மாத்தினா மாத்தல, அதுவும் அவர் மூவ் ஆயிட்டாரு. I'm going to focus on metaverse. மெட்டா அந்த சைடு போயிட்டதுனால இன்ஸ்டாகிராம்ல அந்த அப்டேட் இருந்தா கூட, பட் ஃபேஸ்புக்ல வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி யூ கான்ட் கிளைம் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் எந்த ரேஞ்சில் இருக்கோ ஃபேஸ்புக் அந்த அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்ல வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. அட் த சேம் டைம் யூசர் பேஸும் மொத்தா எங்கேயோ போகுதுடா. எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட் பூராவே ஃபேக் அக்கௌண்டா இருக்கு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஆப்ஸ் பற்றின ஒரு ஏர்லியர் பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கு தேவைப்பட்டா மேபி 2வது பாட்டு போடலாம், இல்லைன்னா வராது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் கோயிங் டு பி a second. என்ன கேட்டால் பெஸ்ட் சோஷியல் மீடியா ஆப் டு யூஸ் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. டேய், யூ ஃபர்கெட் அபௌட் ரெடிட்ரா. ஓ யா, ரெடிட். வாட் அபௌட் ரெடிட்? ரெடிட் வந்து எப்போ வந்து அவங்க they started overcharging for APIs and stuff. I don't know. Reddit like எனக்கு என்னலாம் OG டா Redditல. Reddit users are OG. That is true. சரி, அந்த hashtag slash அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, the moment actually you have a point, நாம ஏதாவது லைஃப்ல நடந்துச்சுன்னா முதல்ல வேற யாருக்கா நடந்துதான்னு பார்த்தா Redditல தான் போய் பார்ப்போம். So அது என்ன bunch of weird things டா. அது என்ன ஆகுதுன்னா, if you can't find whatever happened to you in Reddit or Quora, you are the first in the world. And now you know you're fucked. ஸோ நான் என்ன தெரியுமா ரெடிட்ல வந்து வியர்டா பார்த்தேன், இந்த /வியர்ட்ல என்ன தெரியுமா பார்த்தேன், நிறைய சாப்பிட்டா
பாடி வந்துட்டு வீங்கி வீங்கி நகம்லாம் பிரிக்கிட்டு வெளியே அடிக்குமான்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான். அதாவது நகம்லாம் வந்துட்டு அப்படியே வெளியே பிரிக்கி அடிக்குமா, ஹேஸ் இட் ஹேப்பன் டு எனிவன்? அதுக்கு ஒருத்தன் எஸ்ன்னு போடுறான். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் நெயில்ஸ், இட் வாஸ் மை பால்ஸ் அப்படின்னு ஒருத்தன் போடுறான். இந்த மாதிரி வந்துட்டு எப்பனா ரேண்டமா உங்களுக்கு இந்த பன்ஸ், இந்த ஒரு ரோஸ்ட் கமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த எக்ஸ் டிக் மார்க் வரும் பார்த்தியா, மாஸ்டர் இல்ல வந்துட்டு ஏதோ ஒன்று போடுவான், மாஸ்டர் பேஸ்ன்னு போடுவான், இந்த புலி இல்ல பூல் நீ அப்படின்னு போடுவான். இந்த மாதிரி அது வந்து இதெல்லாம் இது ஸ்டார்ட் ஆனதே வந்து ஆக்சுவலா ரெடிட்ல தான். ஆனா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஹைப் ஆச்சு. நான் எதை பத்தி சொல்றேன்றது உங்களுக்கு தெரியுது இல்ல, எக்ஸ் மார்க் போட்டு போடுவாங்க. ஒருத்தன் வந்துட்டு ஜெயிலர் மாதிரி வந்துட்டு ஜெயிலர் மாதிரி ஆக்ட் பண்ணி போறான்னு வச்சுக்கோங்க, ஜெயிலர்னு எக்ஸ் போட்டுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியவன் இந்த மாதிரி எல்லாம் போடுவானுங்க. ஓகே, அதான் மாஸ்டர் ஸ்லாஷ் கிராஸ் போட்டு மாஸ்டர் என்ன பாக்குறான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் எப்படி பாக்கலாம் இருக்கோன்னா, இப்போ ஸ்டோன் ஆகும்போது என்ன பண்றான் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது, ப்ரோ ஐ வாஸ் சோ ஸ்டோன்ட் ஐ தாட் ஐ ஹேட் டு ஹோல்ட் தி கிராஸ் ஆன் தி கிரவுண்ட் டு நாட் ஃபால் ஆஃப் தி எர்த். அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த மாதிரி மீம்ஸ், இந்த ஒரு இன்ஜினியர் இருக்கான்டா, ஹோம்மேடா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். Bro has solved the problem that never existed. ஆமா அது ஒன்று போடுவானுங்க. இந்த மாதிரி மீம் என்னது, கீப் கோயிங் நெவர் கம் பேக். இந்த மாதிரியான ரோஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவான அந்த இந்த மாதிரி ரோஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து இந்த ரெடிட்ல ஸ்டார்ட் ஆனது இப்போ இன்ஸ்டாகிராம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. பட் இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்குறத விட 100 times எல்லாமே வந்து மோர் ஃபன், மோர் இன்டராக்டிவ் when it comes to ரெடிட். ஸோ இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சிங்காக வந்துட்டு நாங்கள் பார்க்கக்கூடியது இதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப் டு யூஸ் அப்படின்னு கேட்டால் நான் ஐ கோ ஃபார் இன்ஸ்டாகிராம். பிகாஸ் நிறைய அஃபிஷியல் கம்யூனிகேஷனும் பார்க்கலாம், பட் அண்ட் ஐ என்ஜாய் த அல்காரிதம் ஆஃப் திஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு அடிச்சிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் டஸ் இட் த பெஸ்ட். அதே மாதிரி ஃபேஸ்புக் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கோ, ஃபேஸ்புக் லைட்டு அதை விட கேவலமாக இருக்கு. Light should make it faster and simpler, but it did not do the both. ரெண்டுமே பண்ணல. It made it more complicated. It made it even slower. எனக்கு 5G ஸ்பீட் இருக்கும்டா, பொறுமையா லோட் ஆகும். Okay, it is not the meaning of light. When will Facebook understand this? நீங்க Facebook லைட் ஏத்தி யூஸ் பண்ணா Facebook கூட 100 times அது ஸ்லோவா இருக்கு. எனக்கு அதான் டென்ஷன் ஆகுது. ஸோ பேசிக்லி ஒரு சோஷியல் மீடியா ஆப்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி பேசணும்னு நினைச்சோம். தட்ஸ் திஸ். அண்ட் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு, இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ஆப் டு யூஸ் நீ நினைக்கிறேன்? ஃபார் மீ ஐ வுட் சே வாட் ஐ டெய்லி டிரைவ் வித், ஐ யூஸ் எக்ஸ் அண்ட் ஐ யூஸ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா. இல்லை அது அப்புறம் அது எக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன், வேற எதாவது யூஸ் பண்றேன். எக்ஸ் சூஸ் ஒன் any one choose any one social media app that you give up everything else for. I wouldn't give up everything else for. I think a better question would be, if you want to use one thing, what would you do? I would probably say YouTube or YouTube, X. I don't know. ஏதோ ஒன்னு சொல்றாங்க, திருப்பி ரெண்டா சொல்லுங்க, ஏதோ ஒன்னு சொல்லு. I don't know, I'm a YouTube addict, so ஏன்னா சேனல் வச்சிருவாங்க. YouTube ஃபேவரா பேசுறதா you don't know நாலேஜ் வேற YouTube you don't know me. நான் வந்து என் வீடியோவே வந்து ஜூம் பண்ணி பாத்து ஸ்டாக்கர் என்ன ஸ்டாக் பண்றீங்க? ஐயோ சும்மா சொன்னங்க நீங்க வேற. ஓகே, anyhow guys, influence of social mediaன்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். Thank you so much for tuning in and have a great day. Bye.